கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise to be God. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். My name Pastor R. Thomas Tulasiraman. என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. இந்த அருமையான வேளையிலே சிலுவை மரணத்தை குறித்து வேத பகுதியை நாம் தியானிப்போம். In this precious time, we can meditate about cross death. Jesus cross death. Jesus cross death. மார்க்கின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 37வது வசனம். Mark 15 chapter 37th verse. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். And Jesus cried out with a loud voice and breathed his last. Breathe His last. அப்படின்னா கடைசி மூச்சு விடுறாராம். இதில் கரெக்டாக போடுது. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அன்பார்களே, இந்த வேத பகுதியிலே ஒரு மாபெரும் சத்தியம் அடங்கியிருக்கிறது. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். An important truth is there, and Jesus cried out with a loud voice and breathed his last. இந்த இயேசுவின் மரணத்துக்கும் சாதாரணமான ஒரு மனுஷனின் மரணத்துக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. There is a difference between Jesus' death and normal human beings' death. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிய வித்தியாசம் இயேசு சிலுவையில் மரித்ததற்கும் சாதாரண பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்ட மனுஷனுடைய மரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. Like the difference between sky and earth, there is a difference. நன்றாக கவனிங்கள் இந்த வசனத்தை. மார்க் 15:37. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். Please listen carefully. And Jesus cried out with a loud voice and breathed his last. இந்த ஜீவன் தான் பாதாளத்தை வென்றது. This life has win the hell. இந்த ஜீவன் தான் மரணத்தை வென்றது. This life has what win the hell. இந்த ஜீவன் தான் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்தது. This life win the sin, death and death. Death. அன்பார்களே, எல்லா மனிதர்களும் மரிக்கிறார்கள். காந்தி மரித்தார், புத்தர் மரித்தார், விவேகானந்தர் மரித்தார், பெரிய பெரிய தலைவர்கள் மரித்தார்கள், சாக்ரட்டிஸ் மரித்தார், புளோட்டோ, பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், அலெக்சாண்டர் மரித்தார், கென்னடி மரித்தார், நேரு மரித்தார், எம்ஜிஆர் மரித்தார். இப்படி அநேக பெரிய பெரிய தலைவர்கள், சாதாரண மனிதர்கள் எல்லாம் மரிக்கும்போது அவர்கள் ஜீவனை விடவில்லை. அவர்கள் பாவத்தின் சம்பளம் பாவம் மரணம் அடைந்தார்கள். இயேசு ஜீவ மரணம் அடைந்தார். All the important person, Gandhi, Nehru, Pluto, Alexander, when they died, they left the death. அதாவது பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்ட மரிக்கிறதுக்கு பேரு, அதுக்கு கிரேக்க பாஷையில் சூகே, உயிரை விட்டார். All left சூகே. இயேசு சூகே, அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை சிலுவையில் விடவில்லை. அவர் ஜோயே என்றால் ஜீவன் என்ற அர்த்தம். ஜீவனை விட்டார். Jesus left the life, ஜோயே ஜீவன், life. ஜோயே, அந்த இயேசு ஜீவனை விட்டார். அந்த ஜீவனுக்கு பேரு ஜோயே. Jesus
left the life. The name is Joy. மனுஷன், சாதாரண மனுஷன், தாயின் வயிற்றிலே பிறந்த ஒரு மனுஷன் உலகத்தில் 800 கோடி எவ்வளோ பேர் மரிக்கிறார்கள். அவர் ஜோயே ஜீவனை விடவில்லை, அவர்கள் ஷூக்கே உயிரை விடுகிறார்கள். Many died, they left the Shuke death. அதுக்கு கிரேக்க பாஷையில் ஷூக்கே. In Greek language it is Shuke. இயேசு ஷூக்கே மரணத்தை, பாவத்தின் மரணத்தை மறிக்கவில்லை, அவர் தேவ நீதி உயிர்த்தெழ ஜோயே ஜீவனை பெற்றார். Jesus left the Joy life. அதுதான் பிரியமாவளி இயேசுவின் மரணத்துக்கும் முழு உலகத்தில் 800 கோடி பேரும் மரிக்கிறதற்கும் இயேசு சிலுவையிலே ஜீவனை விட்டதுக்கும் மகா பெரிய வித்தியாசம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்த வருஷம், அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிடந்தது. இயேசு ஜீவனை விட்டார். கைவிட்ட பிதாவே உம்முடைய கைவில் ஆவி விட்டு ஜீவனை விட்டார். ஈட்டியால் குத்துறாம அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். நல்ல மேய்ப்பன் தன்னோடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். அப்போ ஆதாமின் சிந்தை மரணம், அதான் பாவ மனிதன் மறிக்கிறது, அதுக்கு பேர் உயிர் வர்றது. உயிர் விட்டுட்டாம்பா, உயிர் போயிச்சான்னு கேட்குறான். இயேசு உயிர் இல்லை, அதுக்கு பேர் ஜீவனை விட்டார். அந்த ஜீவனுக்கு பேர் ஜோயே. அந்த உயிர், ஆதாமின் உயிருக்கு பேர் ஷூக்கே. இந்த ஷூக்கே மரணம் அடையவில்லை இயேசு சிலுவையிலே, அவர் ஜோயே ஜீவனை விட்டார். அல்லேலூயா. சரி, அப்போ இயேசு ஜீவனை விட்டார் என்று சொல்லப்படுகிற இடத்துல சிலுவையில பாவத்தின் சம்பளம் மரணத்தை சுமந்து கொண்ட அந்த இயேசு அந்த பாவத்துக்கும் மரணத்துக்கும் பரிகாரமாகிய அந்த ஜீவ ரத்தத்தை சிந்தினார். கைவிட்ட பிதாவுக்கு ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். முழு உலகத்துக்கு அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. எல்லா மரணம் போல கல்வாரி சிலை இயேசு மரிக்கவில்லை. முழு மனு வர்க்கத்தின் மரணத்தை சுமந்து கொண்டு அவர் ஜீவனை கொடுத்தார், பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும். அதனால்தான் பாவத்தின் சம்பளம் மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுந்தார். இதை நன்றாய் நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஜீவன் இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரத்தை தான் சிலுவையிலே அவர் கொடுத்தார். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் இயேசுவின் ரத்தம். கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்திவிட்டார். ஜீவ ரத்தத்தை கொடுத்தார், ஜீவ சரீரத்தை கொடுத்தார், பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்தார், முழு உலகத்துக்கு கொடுத்தார். பாவம் நிவர்த்தியானது, சாபம் நிவர்த்தியானது, தரித்திரம் நிவர்த்தியானது. பாதாளத்தை வென்றார். மரணத்தையும் பாதாளத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் அவர் வென்று உயிர் தெழுந்து வந்தார். அதுக்கு காரணம் என்னவென்றால் அவர் ஜோயே ஜீவனை விட்டார் சிலுவையிலே. ஆமா, இது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேணும். பாவத்தின் சம்பளம் மரணத்தை சுமந்த அந்த இயேசு அந்த பாவத்துக்கும் மரணத்துக்கும் பரிகாரமாகிய ஜீவ ரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் தான் தேவ நீதிக்கு உயிர் செய்தல். கைவிட்ட பிதா காட்டிக்கொண்டு முழு உலகத்துக்கு அவர் ஜீவனை கொடுத்த போதுதான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிடைந்தது. பாவ மரணம் அடையவில்லை. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரமாக ஜீவ சரீரத்தை ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார் பிதாவாகிய தேவனுக்கு, முழு உலகத்துக்கு. வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா மரணம் போல இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அல்ல. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரமாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார், ஜோயே ஜீவன். அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை 2ஆக கிடந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவகுமாரன் என்றான். பாருங்க, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். அங்க ப்ரூவ் பண்றான். தேவனுடைய குமாரன் தேவனுடைய ஜீவனை கொடுப்பான். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. தேவனுடைய ஜீவனை, ஜீவன் என்றால் இயேசுவே வழி, இயேசு சத்தியம், இயேசு ஜீவன்.
இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தம் அந்த ஜீவன்ல இருக்குது. அந்த ஜீவன்ல ஜீவ ரத்தம் இருக்குது, அந்த ஜீவ சரீரம் இருக்கிறது, ஜீவ வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இயேசு ஆமன்ற வாக்குத்தத்தங்களாம் அந்த ஜீவ ரத்தத்துக்குள்ளே இருக்குது. அதை பிதாவாகிய தேவன் கொடுக்கிறார், முழு உலகத்தை கொடுத்தார். அதுதான் பாவத்தின் சம்பளம், மரணத்துக்கு பரிகாரம். அந்த ஜீவன் இப்பொழுது எனக்குள்ளே இருக்கிறது. அவருடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நான் பானம் பண்ணியிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணத்தை வென்ற அந்த இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. இப்பொழுது நான் அதே இயேசு ஜீவனையும் தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்போது போது பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். அப்போ அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். அதுக்கப்புறம் பாருங்க, பூமி அதிர்ந்தது. ஜீவனை விட்ட பிறகு டைனாமிக் ஃபயர், பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டது பார்க்குது. இது வந்து எங்கே இருக்குன்னாக்கா மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார்னுக்குது. இங்க பாருங்க, இங்க தெளிவா இருக்குது. என்ன விட்டார்? ஆவியை விட்டார். மத்தேயு 27:50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆமா, மாம்சத்தை விட. 27:50 verse. And Jesus cried out again with a loud voice and yielded up his spirit. Spirit, அதான் ஜீவன், ஆவி. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியை விட்டார்னுக்குது. பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆவினா தேவன் ஆவியாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு ஆவி, முழு உலகத்துக்கு தேவ ஆவியை விட்டார். அங்க மார்க்கில் மகாசத ஜீவனை விட்டார்னுக்குது. அப்போ சாதாரண மனுஷன், இயேசுவை அறியாமல் ஆதாமுக்குள் பிறந்த மனுஷன், எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தியேசு ரத்தத்தால் கழுவப்படாமல் அவன் மரிப்பது ஆதாமுக்குள் மரிக்கிறான். ஆதாமின் சிந்தை மரணம், உயிரை விடுகிறான். அதுக்கு பேர் ஷூகே. இந்த தமிழில் தான் உயிர், ஜீவனு, ஜீவனு உயிர்னு, இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியாது. உயிரா ஜீவனா, இதுக்கு வித்தியாசம் தெரியாது போச்சு. ஆதாமின் உயிரை விடுறதுக்கு பேர் ஷூகே. இயேசு ஷூகே இல்லை, ஜோயே, ஜீவன். அப்போ தேவன் நீதிட்டு உயிர் தேர்தல ஆவிய பிதாவாகிய தேவனுக்கு வர்ற அனுபவப்பா முழு உலகத்துக்கு வர்றார். பரலோக ராஜ்யமே அந்த இயேசு ஜீவன்ல கைவிட்ட பிதா காட்டுக்கு முழு உலகத்துக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறாரு, உயிர் தேர்தலை கொடுக்குறார், ஜீவனை கொடுக்குறார். அதனால தான் பாதாளத்தையே வென்று வந்தார். 3 பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் பாவத்தை நிவர்த்தி செய்து அவர் உயிர் தேர்ந்து வருகிறத பார்க்குறோம். அப்போது இயேசு மத்தேயு 27:50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மாம்சத்தை விடல, மாம்ச உயிரை விடல, ஆதாமின் ஜீவன், ஆதாமின் உயிர் சூக்கே விடல, ஆவியை விட்டார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இதெல்லாம் ஏன் வந்து ஆவிய விர ஜீவனை வர்றாரு. யாராவது உலகத்தில் பெரிய மகான்கள், பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய மேதாவிகள், உலக சரித்திரத்தில் அவங்கெல்லாம் மறிக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் எங்கேயாவது நடந்தது பார்த்துக்கிறீங்களா? மேல் தொடங்கி தேவாலய திரைச்சி கீழ்ந்தது பார்த்துருக்கிறீங்களா? பூமி அதிர்ந்தது பார்த்துருக்கிறீங்களா? கல்லறைகள் பிளந்தது பார்த்துருக்கிறீங்களா? கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்து அநேக பரிசுத்தவான்களை கல்லறைகள் எழுந்திருந்தது எங்காவது பார்த்துருக்கிறீங்களா? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அங்கே 100க்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காக்கிற பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்கள் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஆமா,
ஆவியை விட்டா ஜீவனை ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை பிதாவாய் முழு உலகத்துக்கு நீ தேவனுடைய குமாரன். ஆமா, நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறாய். நீ கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறாய். கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர் இது முதல் பாக்கியவான்கள் என்று இது. நம்ம கிறிஸ்துவின் ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தை விடுகிறோம். இயேசுக்குள் மறுபடியும் பிறந்த இயேசுக்குள் பிற ஆதாமுக்குள் மறிக்கிறார்கள். அது ஆதாமின் ஜீவன். சூக்கே பாவத்தின் சம்பளம் மரணத்தை நேரம் பாதாத்து போய் அங்கே ஸ்டே ஆடுதான். மறுபடியும் பிறக்கல. ஞானஸ்தானத்துக்குள்ள கிறிஸ்துவுக்குள் இயேசுவை படி இயேசுவை ஜீவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணல. அப்போ கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் பாவத்தையும் பாதாளத்தையும் மரணத்தையும் வென்று பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிறோம் என்று இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் புரிகிறோம் பிரியமானவர்களே. இயேசு மறுபடியும் மகோசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். இயேசுவே ஜீவன். இயேசு ரத்தத்தை நம்ம பானம் பண்ணியிருக்கிறோம். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நாம் தேவனுடைய குமாரனும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம். யோவான்ல நம்ம என்ன படிக்கிறோம்? யோவான் 7 சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர். ஆதாமுக்குள் நாம் பிறந்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம் தான் நம்முடைய நெத்தியில் எழுதி பிறக்கும் போது. இப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு என்றால் என்ன? அவருடைய ஜீவன், அவருடைய ஜீவ ரத்தத்தை நம்ம பானம் பண்ணியிருக்கிறோம். இப்பொழுது அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இனி நான் அல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம் அல்ல, ஷூக்கே அல்ல, ஜோயே இயேசு ஆகிய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. அதனால கொலோசியர்ல பாரு, கொலோசியர் 3ஆம் அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். ஞானஸ்தானத்தில் நீங்கள் மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் சிலுவையிலே அறையப்பட்டது. தேவனுடைய ஜீவன் வெளிப்பட்டது சிலுவையிலே. பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கும் உடனே பாவமும் மரணமும் பாதாளமும் வென்று அவர் உயிர் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போ பாவத்தையும் பாதாளத்தையும் மரணத்தையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் எப்படி அவர் மேற்கொண்டார் என்றால் தன்னுடைய ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாளும் முழு உலகத்துக்கு ஈட்டியால் குத்துற முழு ஜீவ ரத்தத்தை கொடுத்து தான் பாவத்தை பரிகரித்தார், மரணத்தை பரிகரித்தார், பாதாளத்தை பரிகரித்தார். நீங்கள் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாயிருக்கிறது. கிறிஸ்துவ மார்க்கம் ஜீவ மார்க்கம். கிறிஸ்துவின் மார்க்கம் அல்லாது எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷ்கின் அலிஷாகவே. அதான் சூக்கே ஆதாமின் உயிர். எல்லா மனிதர்களும் எவ்வளோ பெரிய படிப்பாளியான நாட்டுவாசி காட்டுவாசி உயர்ந்தவன் தாய்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் சகல ஜாதி சகல ஆதாமுக்குள் பிறக்கவர்கள். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, எந்த நாடானாகட்டும் கிறிஸ்து இயேசு ஜீவ மார்க்கத்தை ஞானஸ்தான பாவத்துக்கு மட்டும் தேவ நீதியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் ஆதாமுக்குள்ளே மறிக்கிறான். ஆதாமின் சிந்தை மரணம், முடிவு பாதாளம். கிறிஸ்துவின் சிந்தை ஜீவனும் சமாதானமும் பரலோக ராஜ்யம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போ மார்க் 15:30 அவர் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி இவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். தேவனுடைய குமாரன் தேவனுடைய ஜீவனைத்தான் கொடுப்பான். பிசாசுடைய குமார் பிசாசின் ஜீவன் மரணத்தை கொடுப்பான்.
பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, பாதாளம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாரம் கோபுறார். முழு உலக சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாசைக்காரர்கள், மாம்சமான யாவரும், பாவத்தின் சம்பளம் மரணத்திலே பிறந்த மனுஷா, ஆதாமுக்குள் பிறந்த மனுஷா, ஆதாம் நன்மை தீமறியத்தக்க கனி புஷிக்கினால் ஈஷாகவே சாவாய். சூக்கே மரணம் வந்து விட்டது. உலகெங்கில் இருக்கிறார்கள். அவங்களாம் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் சிக்கி, பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், வியாதியில், வறுமையில், கஷ்டத்தில், கண்களிச்சயமா ஜீவனத்தில் பெற பலவிதமான இன்னல் கடுமையாக இருக்கிறார்கள். வருத்தப்பட்டு பார சுமக்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் இயேசு கோப்புறார். முழு உலகத்தில் சகல ஜாதி, சகல என்னிடத்தில் இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அவருடைய அப்பத்தின் திராட்சரசத்தையும் பானம் பண்ணுங்கள். ஞானஸ்தானத்துள்ள பாவத்துக்கு மரித்து தேவ நீதி கிறிஸ்து ஜீவனுக்குள்ளே வாருங்கள். இதுதான் இயேசு போதித்த போதனை. மத்திய மாட்டு லூக்கா யோவானம் எங்கு சுற்றி நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்ன அந்த ஜீவ ரத்தத்தை தான் தேவன் தனக்கு உலகத்தில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் விடுதலையாகினான். மரித்தோரை கூட அப்படிதான் எழுப்பினார். லாசரு பாவத்தின் சம்பளம் மரண வியாதியில் மறிச்சிட்டான். அவன் எப்படி உயிர்த்ததில் வந்து இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நானே உடித்ததிலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த இயேசு ஜீவன் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாரம் முழு உலகத்தோட பாவற்றும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றுக் கொள்ளலாம் என்று இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அதனால ஆதாமின் மரணத்துக்கும் கிறிஸ்துவின் மரணத்துக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்குதுங்க. சிலுவை மரணம் எல்லா மரணம் மாதிரி கிடையாது. சிலுவையில் தேச துரோகிகள், பாவிகள், அக்கிரமக்காரர்கள், திருடர்கள் சிலுவையில் அறைவாங்க. இயேசு நம்முடைய பாவங்களை, சாபங்களை, மரணத்தை ஏற்றுக்கிட்டு சிலுவையில் அறியும்போது எல்லாரும் மாதிரி இவர் மறிக்கல. பயந்து போய் கவலைப்பட்டு உலகத்தை வெறுத்து, தேவரை கைவிட்ட பிதாவை வெறுத்து, உலகத்தை கசந்து வெறுத்துட்டு பாவத்தின் சம்பளம் மறதில்லை. இவ்வளவாய் அன்பு கூந்து தன்னுடைய ஜீவ சரீரத்தை, ஜீவரத்தை கைவிட்ட பிதா காடு முழு உலக பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கான பரிகாரத்தை தான் சிந்தனார். சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். எல்லாரும் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்று சப்சின்னு நின்றுட்டு கவலையோடு, பயத்தோடு, வெறுப்போடு கூட ஆதாமின் மரணத்தை மறித்து நேராக பாதாளத்துக்கு அங்கேயே செய்கிறாங்க. ஆனால் இயேசு எல்லாருடைய மரணத்தையும் தாம் மேலே சுமந்து கொண்டு அவர் ஈட்டியால் குத்துறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், பகைக்கிறவன் எல்லாரும் பிதாவியில் மன்னியும் என்று சொல்லி ஜீவசரம், ஜீவரத்தம், தேவ நீதிட்டு உயிர்த்ததில் கொடுக்குறாரு. கைவிட்ட பிதா மேலே கசப்பில்லை, காட்டி கொடுத்த யூதாஸ் மேலே கசப்பில்லை, முழு உலகத்தை கசப்போ பகையோ ஆதாமின் ஜீவனை காட்டவில்லை. கிறிஸ்துவின் ஜீவ சரீரம் பிதாவே மண்டி வென்று அளவற்ற அன்பை வெளிப்படுத்த கிறிஸ்துவின் அன்பு ஜீவனையே கொடுக்கிறது. அதில் பரலோக ராஜ்யமே இயேசுவே படி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்த இயேசு சாமட வாக்கு தத்தெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு ஜீவன் இயேசு ரத்தத்தின் வழி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் முழு உலகத்தை கொடுக்கிறார். இப்போ இது பாவத்தின் சம்பளம் மரணம் எடுத்து பாதாளத்தின் 3ஆம் நாள் உயிரோடு கூட வந்துட்டார். தேவதூதன் பணிவிடை செய்தான். ஆமாம், நீங்கள் கிறிஸ்து இயேசு ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தினால் பரிசுத்தாவிய தேவதூதர்களுக்கு பணிவிடை செய்வார். கல் புரட்டப்படும், செங்கடல் பிளக்கப்படும், தடைகள் நீங்கள், சாபம் தொலையும், பாவம் தொலையும், மரணம் தொலையும். பரிசுத்தாவியான உங்களுக்குள் கிரியை செய்வார்கள். அதனால் அன்பான தேவனுடைய மார்க் 16:15-30 இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்போது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் 2ஆக கிடந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி இவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். இங்கே மத்தேயுல மத்தேயு 27:50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். நல்லா கவனிங்க, ஆவியை விடலாம். ஆதாமுக்குள் பிறந்த மனுஷன் ஆவியை விடுறது கிடையாது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்ச ஆவி, மாம்ச சிந்தை மரணம், சூக்கியை விடுறாங்க. இவர் தேவ ஆவி, ஜீவன், தேவ ஜீவனை கொடுக்கிறார். Matthew 27, அல்லேலூயா. 5th verse. And Jesus cried out again with a loud voice and yielded up his spirit.
ஸ்பிரிட். அப்போது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ்வரை இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்தது. அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரமும் எழுந்திருந்தது. அவர் உழித்தெய்ந்த பின்பு இவர் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேர் காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காக்கிறவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களைக் கண்டு மிகவும் படைந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அல்லேலூயா. தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். எப்படி பாவத்தின் சம்பளம் மரணத்தை சிலுவையிலே சுமந்து கொண்டு தேவ நீதியின் சம்பளம் உழித்தெய்தலை ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை பிதாவாகி ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ ரத்தத்தை சிந்தனாங்க. ஏசுநாதர் இயேசு சத்தம் சகல பாவன்ட்டு மரத்தை நீக்கி சுத்திகரிக்கும், பாதாளத்தை வெல்லும். அந்த ஜீவ ரத்தத்தை தான் கடைசி சுற்று ரத்தத்தில் தான் அந்த ஜீவன் இருந்தது. அதனால கைவிட்ட பிதா அதே ஆவி ஊற்றி ஜீவ சொல்ற ஜீவரத்தம் முழு உலகத்துக்கும் பாவத்தின் சம்பளம் மரணத்தை வென்று உயிரோடு கூட ஏற்றார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதனால் அன்பான இதுக்கு வித்தியாசம் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் கிறிஸ்துவ மார்க்கம் ஜீவ மார்க்கம். இயேசுவே ஒரு ஜீவன். ஆமாம், ஆதாமுக்குள் பிறக்கும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே பாவத்தின் சம்பளம் மரணம், முடிவு பாதாளம். அது ஆதாமுக்குள் பிறந்து கிறிஸ்து இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் இயேசு ஜீவன் பரிபூர்த்தி ஜீவன். அவர் அப்பத்தை திராட்சை பானம் பண்ணாமல் வாழ்கிற உலக வாழ்க்கை. அதனால தான் வருத்தப்பட்டு வாரசங்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவன் தான் மீட்கும் பொருள். பாவம் டு மரணம் பாதாளத்தில் மீட்கும் பொருள் இயேசு ஜீவன். அது ஜீவ சரம், அது ஜீவ ரத்தம், அது ஜீவ வார்த்தை, எல்லாமே ஜீவ வாக்கு தத்தங்கள். யோவான் 5:24 என் பிதா ஜீவன் உள்ளவராய் குமாரனும் ஜீவன் உள்ளவராய் பரிசுத்தாவி ஜீவன் உள்ளவர். இயேசுவே ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்னம், ஜீவ ஒளி, எல்லா ஜீவ மார்க்கம். நீ ஜீவ சஞ்சாரியாய் மாற வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே ஆதி மனிதன் ஆதாம் யாவல் தம்முடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். அவர்களின் ஜீவ சுவாசத்தை அவர்கள் ஜீவாத்மாவானார்கள். தோட்ட எல்லா விருட்சங்களையும் ஜீவ விருட்சங்களை, ஆனால் தோட்டத்தின் அவருடைய நன்மை தீமறியத்தக்க கனியை புசிக்க நாளிலே ஈஷாகவே அங்குதான் சூக்கே மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் ஆதாமுக்கு வந்தது, ஏவாளுக்கு வந்தது. அந்த ஆதாம் ஏவாளுக்கு 800 கோடி பேரும் அப் டு டேட் 2020 இன்னைக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி முழு உலகத்திலும் பாவத்தின் சம்பளம் மரணத்திலே சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். இந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிற மனுஷன் பிந்தினால் முழு இயேசு ரத்தம் அவருடைய அப்பத்தின் திராட்சை பானம் பண்ண வேண்டும். பாவத்துக்கு மறித்து தேவ நீதியாக இயேசுவின் ஜீவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசு ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தும் போது அவன் பாவம் டு மரணத்திலிருந்து விடுதலையாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருகிறான். பாதாள ராஜ்யம் பரலோக ராஜ்யத்துக்குள் வருகிறான். அந்த கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்தை வெளிப்படுத்துவது தான் கிறிஸ்துவ மார்க்கம். ஆமாம், அதனால் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் செய்யுங்க. ஏராளம் செய்திகள் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். நீங்கள் ஆதாமுக்குள் மறிக்கிறீர்களா, கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசு அப்பத்தின் திராட்சை பானம் பண்ணியிருக்கிறார். இயேசுவின் ஜீவன் உங்களுக்குள் மறைந்திருக்கிறதுன்னு சொல்றார் கொலோசியர்ல. உங்கள் ஜீவன் தேவனுக்குள் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். ஆதாமுக்குள் மறிக்கிறவர்கள் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பங்கடைவார்கள் போடப்படுகிறது. மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்துவின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். அதனால் இந்த சிலுவை தியான கூட்ட நாட்களிலே இந்த சிலுவையிலே முழு மனு வர்க்கத்தின் பாவத்தின் சம்பளம் மரணத்தை சுமந்து முழு மனு வர்க்கத்தின் ஜீவ ரத்தத்தை கொடுத்து விட்டார். முழு உலகத்தும் கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு ரத்தத்தை நான் பானம் பண்ணியிருக்கிறேன். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அதில் தேவ நீதி உயிர்த்தல் எனக்குள்ளே இருக்கிறது. இப்போது என் பேச்சு மூச்சு எல்லாம் ஜீவ மார்க்கம். பிதாவாகிய தேவனுக்கு உம்முடைய நாமம் உம்முடைய அதுக்கப்புறம் மூவர் இயேசு தேவ நீதி உயிர்த்ததல். இங்கே பகைக்கு, கசப்புக்கு, வெறுப்புக்கு, மாம்ச சிந்தைக்கு இங்கே கிறிஸ்துவனுக்கு ஆகாது. மாம்ச சிந்தை மரணத்தை கொடுக்கும், சூக்கிய மரணம். கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம், அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீர், விசுவாசம், அந்த மகிமை காணும் போய் இயேசு சாமியோட வாக்கு தத்தங்கள், ஆபிரகாமின் வாக்கு தத்துவம், ஈசாக்கின் வாக்கு, எல்லா வாக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்குது. பரலோக ராஜ்யம் இருக்குது. மகிமை காணும் புகழ்ச்சி, கீர்த்தி, ஆசீர்வாத தழும்புகளால் சுகமானவர் சகல நன்மைகள் அந்த இயேசு ஜீவனுக்குள்ளே இருக்கிறது. அந்த இயேசு ஜீவனை தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தும் போது பாதாளமும் வேதாளமும் சாபங்களும் பாவங்கள் மனுஷன் தேவாய் ஊட்டப்படுகிறது. ஒரு நாள் 2 நாளில், ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்தில் 7 மாதத்தில் 30 வருஷத்தில் 365 நாள் கிறிஸ்து இயேசு ஜீவனுக்குள்ளே இருக்க வேண்டும்.
ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவன் தனக்கு முழுவதும் வெளிப்படுத்திக்கிட்டே போனோம். ஏமாந்து போகக்கூடாதுங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில். நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூசிக்கிறாள் கண்கள் சும்மா சாகவே ஷாவாய். அதனால தான் கிறிஸ்துவ சமுதாயம் மாம்ச சிந்தையில் நிரம்பிக்க ஜீவ மார்க்கம்னா என்ன தெரியல, நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கம்னா என்னன்னு தெரியல, எதில் இருக்குன்னே தெரியல. நன்மையா தீமையா ஜீவனா, இந்த 3 வட்டத்தில் எதில் இருக்கான்னு யாரும் தெரியல. கிறிஸ்து ஜீவ மார்க்கம், தேவ நீதி உயிர்த்தது, இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்கள், அதை தேவன் தனக்கு முழு வாய்நாளெல்லாம் விட்டு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் எல்லாம் பலிபீடத்தை ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி தேவனுக்கு சேர்த்தார். அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி தான் கிறிஸ்துவின் ஜீவ மார்க்கம். அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசுவை அம்பு குறிட்டு பழைய ஏற்பாட்டிலே அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்கள். சகல காலத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். பாவம் வந்து சிதறடிக்கப்பட்டது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே எல்லாம் எஸ்ராஜாதி சாலமோன் தாவீது கர்த்தரை உயர்த்தினார். கர்த்தர் என்றால் ஜீவன் உள்ளவர், தேவனீட்டு உயிர்த்தது. புதிய ஏற்பாடில் பவுல் பேதுரு பவுல் இனி நான் இல்லை இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். அந்த இயேசு ஜீவன் உள்ளவர். சிலுவையில் நான் கர்த்தராக இயேசு சிலுவை குறித்தே இல்லாமல் வேறொன்றை குறிப்பேன். சிலுவையில் என்ன தேவநீதி உயிர்த்தது, ஜீவ சொல்ற ஜீவரத்தம் கைவிட்ட வித கால் முழுவதும் கொடுக்கப்பட்டது. அதையால் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டலாம். அதனால் இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் ஆவியின்படி ஏற்றின்படி வாழ்நாள் முழுக்க வெளிப்படுத்துங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், அதான் சூக்கே மரணம். தேவ நீதியின் சம்பளம் உழித்தது, அதான் ஜீவ மார்க்கம், ஜோயே ஜீவன். இயேசு சொன்னார், நானே உழித்ததிலும் ஜீவனமாய் இருக்கிறேன் சொன்னார். நல்ல மேய்ப்பன் தன்னோடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். அவர் எங்கு சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாருக்கு நல்ல மேய்ப்பன் ஜீவனையே கொடுக்கிறான். இதுதான் ஃபேவரட் வருஷம். இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான்ல திருடன் திருடவும் கொள்ளவும் அடிக்க வர வேறுண்டு நானோய்களுக்கு ஜீவன் உண்டு, அது பரிபூர்ண படமும் வந்தேன்னு சொன்னார். அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை கல்வாரி செய்யல முழு உலகத்தின் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரமாக இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத் கடைசி சுற்ற ஜீவரத்தம். அந்த ஜீவ தேவன் தனக்கு முழு உலகத்தில் பாவத்தின் சம்பளம் மரண பாதல் விடுதலையானா இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், ஜீவ மார்க்கத்தை போதியுங்கள், ஜீவ வார்த்தையை போதியுங்கள். நியாய பிரமாணம், சுயநீதி பிரமாணம், நன்மை தீமறியத்தக்க காரியங்களை போதிக்கிறதுனாலே ஒரு மாற்றம் வரப்போகுது. இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான் முழுவதும் ஜீவ வார்த்தையை போதித்தார். பேரே ஜீவ வார்த்தை. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்திட்டே போனார். பிசாசின் வல்லமையை யாவர் வெளியில் ஆக்கிறார். அவருடைய போதனை ஜீவ வார்த்தை. இயேசுவே படி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். அந்த ஜீவன் இயேசுவே, அந்த இயேசுக்கு தேவநீதி இயேசு சாமோட வாக்கு தத்தங்கள் இருக்குது. பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சத்தம், அந்த உம்முடைய ராஜ்யம், உம்முடைய நீதி, உம்முடைய இயேசு சார் இயேசு சாமோட வாக்கு தத்தங்கள். அதை தேவன் தனக்கு முழு உலக வெளிவர் பாவம் மனுஷ தேவாய் ஊட்டப்படும். தேவதூதர் பணிவிடை உங்களுக்கு உண்டாகும். பரிசுத்த பிதாவே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை நன்றி சொல்லும். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறாய். முழு மடுவர்க்கமும் மாம்ச சிந்தை மரணம் பரிகாரம் இருக்கு. இயேசுவே பரிகாரி, பாவ பரிகாரி, சாப பரிகாரி, மரண பரிகாரி. பாவத்தின் சம்பளம் மறந்து தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல். இயேசுவே ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அது இயேசு சார் இயேசு ரத்தம். அந்த அப்பத்தை புசி திராட்சை நித்திய ஜீவன் உண்டு. வருத்தப்பட்டு வா, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். குடும்பமாய் பட்டணம் பட்டமாய் தேசம் முழு உலகத்தில் இயேசு ஜீவன், பரிபூர்ண தேவன். தேவன் தனக்கு முழு உலகத்தில் வெளிப்படுத்தி பாவம் மனுஷன் தேவாய் ஊற்றப்பட உழித்ததில் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அதனால் அன்பால் இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஜீவ சர்ரம், ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சர்ரம், ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ ஆற்று, ஜீவ ஐஸ்வர்யம் சிலுவையிலே கொடுத்து தீர்த்தாயிற்று. அதை எடுத்து தேவன் தனக்கு முழு வெளிப்படுத்தும் போது பாதாளத்தின் வல்லமை கூட சிதறடிக்கப்படும். பாவத்தின் மரண சிதறல் தேவாய் ஊற்றப்படும். கத்தரை நான் எக்கால துதி எப்போது வாயிலை ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படும். என் நாவு நாதூர் உமதி நீதி உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்கும். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். கர்த்தர் பெரிய காரியம். பவுல் சார் இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் படைத்திருக்கிறார். நான் கர்த்தராக இயேசு சிலுவையை குறித்த வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இந்த வருஷத்தின் மூலமாக ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே வெளிப்பாட்டை தருவீராக. சூக்கே அல்ல ஜோயே. ஆனால் அந்த இயேசு ஜீவனும் பரிபூர்ண ஜீவனும் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தமாக இருக்கிறார். தேவன் தனக்கு முழுவதும் ஆவின்படி வாயினால் வெளிப்படுத்துகிறார். ராஜா பாதாளம் செய்து தேவாய் ஊட்டப்பட்ட கர்த்தாவே தேவதூதர் பணிவிடை உண்டாகிறது. செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நீ அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களையும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவியை கர்த்தரை சோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவியை கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்ரா தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7334
9586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த செய்தியில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 7/4/2020 அன்று மதுரை பட்டணத்தில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு ஜீவ மார்க்கம். உலகத்தில் எல்லா மார்க்கம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூசிக்கினால் இஷாகவே ஷாவாய். ஷூகே மார்க்கம் இது ஜீவ மார்க்கம். ஜோயே ஜீவன். இயேசு ஜீவ மார்க்கத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தார். பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனின் ஊழியத்தில் கொண்டு வந்தார். அதை தேவன் தனக்கு முழு உலகம் வெளிப்படுவது பாவமும் சாபமான பாதத்தில் தேவாய் ஊற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில சுகமும் பலனும் ஜீவன் ஆரோக்கியம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம ஆஸ்வதிக்கப்படும் இந்த உலகில் வெற்றி வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்க. இன்னும் ஏராளம் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். யூடியூப்பில் போயிட்டு லிவிங் ட்ரூஸ் மதுரை சர்ச் பண்ணுங்க. தாமஸ் ஏராளம் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். தினந்தோறும் அதிகாலை கொடுக்க விலையேற பெற்ற செய்திகளை கேளுங்க. உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் வரணும். அட்ரஸ் கேட்டுக்கிட்டே வரும். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியின் சம்பளம் உயிர் ஜீவ மார்க்கத்தில் வந்தாதான் பரிசுத்தாவி தேவதூதர் பாவம் மண்ட செய்தி அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால வருத்தப்பட்டு பாரதம் எல்லோரும் என்னெடுத்து வாருங்கள். இயேசு ஜீவ விருஷத்துக்கு பூஜைங்கள். அந்த ஜீவரத்தை தேவ நீட்டு உயிர்த்தல் எல்லைக்குள்ளே வாருங்கள். அதை தேவன் தனக்கு முழு வளர்த்து வெளிப்படுங்கள். கர்த்தருடைய நாமம் பலத்து நீதிமானாருக்கு ஓடி சுகமாய் இருப்பான். ஒன்று வாழ்நாள் முள்ள கிறிஸ்தியேசுக்குள்ளே இருங்கள். தேவனுக்கு தனக்குள்ள கிறிஸ்துவ ஜீவன் வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள். பரிசுத்தாவியான உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பாதுகாப்பார். எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் நாசமோசங்களும் எல்லா கொரோனா கொள்ளை நோய்களுக்கும் எல்லாவற்றுக்கும் தப்பி வைப்பார். கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிற கிறிஸ்து ஜீவன் உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அதிலே வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாபெரும் காரியங்கள் சொல்லுங்கள். கடைசி நாள் ஏவில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். இந்த செய்தியை நூல் உதவி என் மனைவி மெச்சி தாமஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இதன் மூலமாய் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.